குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மின்கம்பிகள் மீது மரங்கள் சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கிராமங்கள் இருளில் மூழ்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் அனீஷ். வணக்கம். விவரம் என்ன அனீஷ்? வணக்கம். அதாவது குமரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக நேற்று சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில்தான் நேற்று இரவு மாலை இந்த குமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மாலை நேரத்திலிருந்து சற்று சாரலுடன் கூடிய மழை என்பது பெய்து வந்தது. திடீரென நள்ளிரவில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை என்பது பெய்ததால் இந்த பகுதிகளில், இந்த மலையோர பகுதிகளில் உள்ள குறிப்பாக களியல், கடையால், குலசேகரம் இது உட்பட பகுதிகளில் சாலையோரம் நின்றிருந்த மரங்கள் இந்த மின் கம்பங்கள் மீது விழுந்தும் கம்பிகள் மீது விழுந்தும் நேற்று இரவு இந்த மலையோர கிராமங்கள் முழுவதும் இருளில் மூழ்கியது. நேற்று இரவு என்பதையும் பாராமல் காவலர்களும் அதுபோல பொதுமக்களும், தீயணைப்பு துறை மற்றும் மின்சார அலுவலர்களும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து அந்த மரங்களை உடனடியாக இரவு என்று பாராமலும் வெட்டி முறித்து மாற்றினர். அதுபோல மேலும் சேதமடைந்துள்ள மின் கம்பங்கள் மற்றும் மின் கம்பிகளை கோர்க்கும் பணிகள் என்பது தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருவதாகவும், தற்போதும் இந்த மின்சார பகிர்வு என்பது பாதிப்பு நிலையில்தான் உள்ளது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த முழு பிரச்சனைகளும் மாற்றப்பட்டு மின் பகிர்வு இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வழங்கப்படும் எனவும் மின்சார அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது வரையிலும் மின்சாரம் இல்லாததால் இந்த மலையோர பகுதி பொதுமக்களும் மிகவும் அவதி அடைந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அனீஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.